கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 ராஜாக்கள் 9:3. உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். 1 Kings 9:3. I have heard your prayer and your supplication. அன்பான சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு மலடியாய் இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார். கர்த்தர் அற்புதம் செய்து ஏசா யாக்கோபு என்பவர்களை தந்தார். அன்னாள் குழந்தையில்லாத காரணத்தினால் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார். கர்த்தர் சாமுவேலை கட்டளையிட்டு அவர் விண்ணப்பத்தை கேட்டார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்து வியாதியிலிருந்து பூரண சுகம் கொடுத்தார். இன்று நீங்களும் நானும் கேட்கிற விண்ணப்பம் என்ன, வேண்டுதல் என்ன? அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமோ, கிருபைகளோ, நன்மைகளோ, ஆவிக்குரிய காரியமாகவோ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் கேட்கும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் என்று இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். அதை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நாமம் நம் மூலம் மகிமைப்படட்டும். ஆமேன். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தோத்திரங்களை துதிகளை எமக்கு ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மகத்துவங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை அதிசயங்களை அநேகர் கண்காண எங்களுக்கு செய்கிறவர். உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெப குறிப்பிற்காக வருகிறோம் ஐயா. மருத்துவ படிப்பில் சேர போலி சான்றிதழை கொடுத்த கிட்டத்தட்ட 45க்கும் அதிகமான மாணவர்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகலத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. மாணவர்கள் வஞ்சிக்காதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்டுங்க. வஞ்சிக்கிற ஆவியை மாணவர்களை விட்டு நீர் அகற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை அறவே நீர் ஒழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பெற்றோருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த மாதிரி பிள்ளைகள் காணப்படாதபடி கூட தகப்பனே, உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே நல்ல எதிர்காலங்களை சுதந்திரிக்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க சுவாமி. முக்கியமாக மாணவர்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கங்களையும் கிருபைகளையும் காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் நடக்கக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும் ஆண்டவரே. தேசத்திற்கோ, குடும்பத்திற்கோ, வாழ்கின்ற மாநிலத்திற்கோ அவப்பெயரை உண்டாக்காதபடி மாணவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பிசாசின் வஞ்சக வலையில் சிக்கி மாயையான காரியங்களில் ஈடுபடாதபடி அவர்களை நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வீராக. நல்ல எதிர்காலத்தை, நல்ல படிப்பை சுதந்திரிக்க கிருபை கொடுங்க. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.